Hey viewers, welcome to our channel. Today we learn standard 8th science unit 5 electricity lessons பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த லெசன்ஸில் பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ வந்து அதோட கண்டினியூவாக பார்க்கலாம் அந்த லெசன். ஓகேவா? என்ன பார்க்கலாம்? லைட்னிங் அண்ட் தண்டர் பார்க்கலாம். லைட்னிங் அண்ட் தண்டர்னா என்னது? மின்னல் மற்றும் இடின்னு சொல்லுவோம். லைட்னிங் என்னது? மின்னல். தண்டர்னா என்னம்மா? இடி. இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? ரப் யுவர் ஃபுட் ஆன் எ கார்பெட் ஃப்ளோர் அண்ட் டச் எ டோர் நாப். நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கார்பெட் ஃப்ளோர்னால் என்னென்னா கம்பளி சொல்கிறோம்ல, அதனால் கார்பெட்னால ஆன அந்த கார்பெட் ஃப்ளோரில் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஃபுட் பாதத்தை வந்து என்ன பண்ணுறீங்க? ரப் பண்ணுறீங்க. ரப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? டோர் நாஃப், அங்கே இருக்க டோர் நாஃபை என்ன பண்ணுறீங்க? அந்த கதவோட கைப்பிடியை டச் பண்ணுறீங்க. இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்களாம்மா, அந்த மாதிரி கதவோட கைப்பிடியை டச் பண்ணுறப்ப வாட் டு யூ ஃபீல்? நீங்கள் எப்படி உணர்றீங்க? டு யூ ஃபீல் த ஷாக் இன் யுவர் ஹேண்ட்? ஏதாவது ஷாக் அதிர்வு தான், அதிர்ச்சி வந்து ஒன்று ஏற்படும். ஷாக்னா எனக்கு அதிர்ச்சி வந்து ஏற்படுதா? நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எஸ். ஒய் டஸ் திஸ் ஹேப்பன்? இது எப்படி நடக்குது? என்ன காரணங்கள்னால இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கெட்டிங் எ ஷாக் ஃப்ரம் எ டோர் நாப் ஆஃப்டர் ரப்பிங் யுவர் ஃபுட் ஆன் எ கார்பெட் ஃப்ளோர் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் டிசார்ஜ். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த கார்பெட் இருக்குல்லம்மா, கார்பெட் ஃப்ளோர் இருக்குல்லம்மா, அந்த கார்பெட் ஃப்ளோரில் உங்களோட ஃபுட்டை வந்து காலை வந்து தேய்ச்சிட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க? அந்த கதவில் இருக்க டோரில் இருக்க கைப்பிடியை வந்து நீங்கள் டச் பண்ணுறப்ப என்ன ஏற்படுது? ஒரு ஷாக் வந்து ஏற்படுது. இதை தான் எது மூலமாக நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்சார்ஜ் மூலமாக தான் நடைபெறுது. ஓகேவா? அங்கே வந்து சார்ஜிங் ஏற்படுது. டிஸ்சார்ஜ் மூலமாக தான், மின் இறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் டிஸ்சார்ஜ் மூலமாக தான் அந்த ப்ராசஸ் வந்து நடைபெறுது. டிஸ்சார்ஜ் அக்யூர்ஸ் எங்கே? வென் எலக்ட்ரான்ஸ் ஆன் த ஹேண்ட். கையில் என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குமா இருக்காது? எலக்ட்ரான்ஸ் ஆன் த ஹேண்ட் ஆர் க்யூக்லி புல்டு டு த பாசிட்டிவ்லி சார்ஜ் டோர் நாப். கையில் இருந்த அந்த ஹேண்டில் என்ன இருக்கும்? எலக்ட்ரான்கள் இருக்கும். அது வந்து என்னது? அந்த கைப்பிடி இருக்கலாம், அதில் வந்து என்னதுன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அது வந்து புல் பண்ணுறதுனால என்ன ஏற்படுது? டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படுது. ஓகே, திஸ் மூமெண்ட் ஆஃப் இந்த மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மூமெண்ட் ஆகிறனால விச் இஸ் ஃபெல்ட் அஸ் எ ஷாக் காசஸ் த பாடி டு லாஸ் நெகட்டிவ் சார்ஜ். என்னது? நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் வந்து மூமெண்ட்னால, எலக்ட்ரான்கள் வந்து நகர்வுனால நம்ம பாடியில் பார்த்தா அப்படின்னா ஒரு சில எலக்ட்ரான்களை நம்ம என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. ஓகேவா? எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் டேக் பிளேஸ் இன் எ மீடியம் மோஸ்ட்லி கேசஸ். லைட்னிங் இஸ் another எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்சார்ஜ் தட் டேக் பிளேஸ் இன் clouds. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரு மீடியத்தில் வந்து என்னது பொதுவாக பார்த்தா அப்படின்னா எதில் நடைபெறும் அப்படின்னா கேஸஸில் தான் அந்த ப்ராசஸ் வந்து நடைபெறும். எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் டேக்ஸ் பிளேஸ் இன் எ மீடியம் மோஸ்ட்லி எதில்? கேஸஸில் இருக்கும். லைட்னிங் அண்டு இஸ் another எக்ஸாம்பிள். லைட்னிங் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம்ல, மின்னல். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். மேகங்களில் க்ளவுட்ஸில் நடைபெறும் ஒரு டிஸ்சார்ஜுக்கு எக்ஸாம்பிள் என்னது? லைட்னிங். ஓகேவா? லைட்னிங் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் cloud to cloud ஆர் ஃப்ரம் cloud to ground. cloud to cloud இந்த மேகங்களுக்கு இடையிலோ அல்லது வந்து மேகங்கள் க்ளவுட்ஸுக்கும் எர்த்துக்கும், அந்த கிரவுண்டுன்னா என்னது? எர்த்துக்கு இடையில டிஸ்சார்ஜ் ஆகிறனால என்ன உருவாகுது? லைட்னிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? டிஸ்சார்ஜ் ஆகிறனால, எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகிறனால என்ன ஆகுது? லைட்னிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டியூரிங் தண்டர் ஸ்டோம் ஏர் இஸ் மூவிங் அப்வர்ட் ரேப்லி. தண்டர் அப்படின்றது இடின்னு சொல்லியிருக்கோம். அந்த தண்டர் ஸ்டோம் ஏர் இஸ் மூவிங் அப்வர்ட், மேல் நோக்கி. காற்று என்னது? இடியுடன் மழை வந்து மழை பெய்கிறப்ப, இடியுடன் கூடிய அந்த மழை பெய்கிறப்ப ஏர் வந்து என்னது? அப்வர்ட், மேல் நோக்கி வேகமாக, ரேப்பிட்லின்னு என்னது? வேகமாக மூமெண்ட் ஆகுது, நகருது. ஓகேவா? திஸ் ஏர், இந்த ஏர் வந்து விச் மூவ்ஸ் ரேப்பிட்லி கேரி ஸ்மால் ஐஸ் கிறிஸ்டல் அப்வர்ட். இது என்னது? மிகச்சிறிய ஸ்மால் ஐஸ் கிறிஸ்டலை என்ன பண்ணுது? மேல் நோக்கி இழுத்து கொண்டு போகுது. அப்வர்ட் பண்ணுது, மேல் நோக்கி இழுத்து செல்லுது. அட் த சேம் டைம், அதே டைமில் ஸ்மால் வாட்டர் ட்ராப்ஸ் மூவ் டவுன்வர்ட். ஸ்மால் வாட்டர் ட்ராப்ஸ் என்னது? கீழே சிறிய நீர் துளிகள், அதான் மழை துளிகள் கீழ் நோக்கி நகருது. ஓகேவா? when the colloid ice crystals become positively charged and move upward and the water drops become negatively charged and move downward, so the upper part of the cloud is positively charged. மேலே எது? அந்த பாசிட்டிவ் எது வந்து
அது என்னது மேல் மேகங்கள் வந்து என்னது மேற்பகுதியில் என்ன இருக்குது பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது, நேர் மின்னோட்டமுடைய துகள்களால் இருக்குது க்ளவுட்ஸோட மேற்பகுதி பார்த்தோம் அப்படின்னா. இதே வந்து பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் மூவ் டவுன்வர்டு, கீழ் நோக்கி வர்றப்ப அது என்ன சார்ஜஸில் இருக்குது, நெகட்டிவ்லி இருக்குது, எதிர் மின்னோட்டமுடையதாக இருக்குது. ஸோ த அப்பர் பார்ட் ஆஃப் த cloud is positively charged and the lower part of the cloud is negatively charged. Okay va, when they come into contact, electrons in the water drops are attracted by the positive charge in the ice crystal, thus electricity is generated and lightning is seen. இதுல இருந்து இந்த ரெண்டு வந்து ஒன்றோடொன்று மீட் பண்ணுற சந்திக்கிறப்ப ஒரு ரெண்டு வந்து ஒன்றோட சந்திக்கிறப்ப அந்த வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கலாம், அதில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் நேர்மின் துகள்களை வந்து என்னது அட்ராக்ட் பண்ணுது. இதனால் என்னது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி லைட்னிங் வந்து உருவாகுது. எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகி என்ன உருவாகுது, மின்னல் வந்து தோன்றுறது, லைட்னிங் வந்து தோன்றுறது. ஓகே, சம்டைம்ஸ் த லோயர் பார்ட் ஆஃப் த க்ளவுட், கீழ்ப்பகுதியில் க்ளவுட்ஸில் கீழ்ப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா which is negatively charged come to contact with the positive charge accumulated near the mountains, trees and even people on the air. சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுட்ஸோட கீழ்ப்பகுதியில் என்ன இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் அந்த க்ளவுட்ஸில் கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா அதில் அங்கே என்ன இருக்குது, மலைகள், அந்த மாதிரி நிறைய ட்ரீஸு, பில்டிங்ஸு, மனிதர்கள், இவங்களுக்கிடையே என்ன காணப்படும், பாசிட்டிவ் சார்ஜோட என்னது கான்டாக்ட் ஆகுது. இது மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜோட கான்டாக்ட் ஆகிறதுனால அங்கே என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் உருவாகும். டிஸ்சார்ஜ் அங்கே என்ன உருவாகுது, டிஸ்சார்ஜ் வந்து உருவாகும். டிஸ்சார்ஜ் ப்ரொடியூஸ்டு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், லாட் ஆஃப் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஸ்பார்க்ஸ் தட் ரிசல்ட் இன் வாட் வி சி எஸ் லைட்னிங். அப்போ தான் என்னது ஸ்பார்க்னு தீப்பொறி போன்ற என்னது மின்னல் வந்து நம்மளுக்கு உருவாகும், லைட்னிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஹியூஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதிக அளவில் இது மூலமாக என்ன நம்மளுக்கு அதிக அளவில் எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கும். ஹியூஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அது டிஸ்சார்ஜ் ஆகும், மின்னிறக்க செய்யப்படும். இன் லைட்னிங் ஃப்ளாஷஸ் ஆகும், மின்னல் வந்து தோன்றப்ப. அந்த டெம்பரேச்சர் ஆஃப் ஓவர் 30,000 டிகிரி செல்சியஸ் அண்ட் மோர் கேன் பி ரீச். இதில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து 30,000 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை வந்து இருக்கும். இந்த மாதிரி இதனால தான் அதிகமான வெப்பம் வந்து உருவாகுது. மிகப்பெரிய அளவில் எலக்ட்ரிசிட்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி 30,000 டிகிரி செல்சியஸ் ஹீட் வந்து அதிகமான வெப்பநிலை வந்து உருவாகிறது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உருவாகிற இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டிங் காசஸ், இந்த மாதிரி உருவாகிற வெப்பம் பார்த்தோம் அப்படின்னா என்னது, இந்த மாதிரி வெப்பத்தினால என்ன ஆகுதுன்னா ஏர் வந்து என்னது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏர் என்னது எக்ஸ்பேண்ட் விரிவடைஞ்சதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறது, எக்ஸ்ப்ளோசிவ்லி ஃபாஸ்ட் அண்ட் த கான்ட்ராக்ட் ஆகி அண்ட் தென் த கான்ட்ராக்ட் எக்ஸ்ப்ளோஸ் ஆகி என்னது எக்ஸ்பேண்ட் ஆகி திருப்பி கான்ட்ராக்ட் ஆகிடுது. விரிவடைந்து என்னது சுருங்கும் சடனாக, அதே டைமில் ஃபாஸ்ட்டாக. திஸ் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் கிரியேட் எ ஷாக். இதில் இதான் என்னது வேகமாக விரிவடைந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகி உடனே சுருங்குது இல்லைம்மா, ஃபாஸ்ட்டாக சுருங்கிடும். அந்த மாதிரி நடைபெறப்ப தான் என்ன ஒரு ஷாக் வேவ் வந்து அதில் இருக்கும். தட் டர்ன் இன்டு பூமிங் சவுண்ட் வேவ் நோ அஸ் தண்டர். அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி சுருங்குறப்ப தான் என்னது ஒரு ஷாக் வேவ் வந்து உருவாகி என்னது பூமிங் சவுண்ட் மிகவும் பெரிய சத்தமான ஒரு அதிர்ச்சி அலை வந்து உருவாகி மிகப்பெரிய சத்தமாக வெளிப்படும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தண்டர், இடி அப்படின்னு சொல்கிறோம். ஏர் வந்து அதிகமான ஹீட்னால ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி விரிவடைந்து கான்ட்ராக்ஷன் ஆகும், மீண்டும் விரைவாக சுருங்குறனால அந்த டைமில் என்ன உருவாகும், ஒரு வேவ்ஸ் வந்து ஷாக் வேவ் வந்து உருவாகி அது என்னமா மிகப்பெரிய ஒரு சவுண்டை வந்து வெளிப்படுத்தும். அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், தண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லைட்னிங் எக்ஸ்ட்ரீம் ஹீட் வில் வெப்பரைஸ் த வாட்டர் இன்சைட் எ ட்ரீ கிரியேட்டிங் ஸ்டீம் தட் மே பர்ன் அவுட் த ட்ரீ. லைட்னிங் அப்படிங்கிறது மின்னல் வந்து என்னது ஒரு மரத்தை வந்து ஒரு ட்ரீயை தாக்கும்போது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தினால் என்ன ஆகுது, மரத்தில் இருக்கிற அந்த நீர் வந்து வாட்டர் வந்து என்ன ஆகுது ஆவியாகி என்னது மரம் வந்து என்னது பேர்ன் ஆகுது, ஸ்டீம் ஆகி என்னது மரம் வந்து பேர்ன் ஆகிற காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் லைட்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி சீன் பிஃபோர் த தண்டர் இஸ் ஹியர். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்னிங் வந்து எப்போ தோன்றும் அப்படின்னு தண்டர் ஏற்படுறதுக்கு முன்னாடியே என்ன தோன்றும் லைட்னிங் வந்து நம்ம பார்ப்போம். எஸ் ஆர் நோ? எஸ். திஸ் இஸ் பிகாஸ் இது எப்படி உருவாகுதுன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கிளவுட்ஸ் அண்ட் த சர்ஃபேஸ் இஸ் வெரி லாங் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் மோர் தென் த ஸ்பீட் சவுண்டு.
அது சில நேரம் இடிச்சத்தம் அந்த சவுண்டு தண்டரோட சவுண்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மின்னலை வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, புவிப்பரப்பில் அந்த எர்த் இருக்குல்ல, எர்த்துக்கும் க்ளவுட்ஸுக்கு இடையே உள்ள தூரம் வந்து அதிகமாக இருக்குது. டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, அதிகமாக இருப்பதுனாலும் லைட்னிங் ஒளியினோட திசைவேக ஸ்பீட் ஆஃப் லைட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் ஒளியின் திசைவேகம் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட என்னது அந்த சவுண்டோட ஒளியின் திசைவேகத்தை விட மிகவும் எப்படி இருக்கும், அதிகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்னிங் வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்குது. அதுதான் வருவாங்க ஃபார்மேஷன் ஆஃப் லைட்னிங் கீழே கொடுத்துருக்காங்க பாருமா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, டியூரிங் லைட்னிங் அண்டு தண்டர், மின்னல் வந்து லைட்னிங்கும் தண்டரும் ஏற்படுத்தும் போது வி ஷுட் அவாய்ட் பண்ணணும். எதை அவாய்ட் பண்ணணும், ஸ்டாண்டிங் இன் கிரவுண்ட் ஆர் ஓப்பன் ஸ்பேஸ். என்னது, கிரவுண்டில் நிற்கக்கூடாது, ஓப்பன் ஸ்பேஸில் திறந்த வெளியில் என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. மரத்துக்கு அடியிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. யூ ஷுட் மேக் யுவர் செல்ஃப் அஸ் ஸ்மால் அஸ் பாசிபிள் பை ஸ்குவாட்டிங். இட் இஸ் என்னது, நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஏற்படுச்சுன்னா தலையை கீழே குனிஞ்சு என்ன பண்ணணும், தலையை வந்து கீழே குனிந்து கொள்வது தான் நல்லது. கீழே அமர்ந்து என்ன பண்ண, சிட்டிங் பண்ணி குனிஞ்சுக்கணும். இட் இஸ் ஹவவர் சேஃப் டு ஸ்டே இன்சைட் எ கார். இதை விட என்னன்னா நம்மளுக்கு என்ன சேஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காரில் இருக்கிறது, நம்மளுக்கு காரில் ஸ்டே பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்த மாதிரி டைமில். பிகாஸ் ஏன் அப்படின்னா, த கார் ஆக்ட் அஸ் எ சீல்டு அண்ட் ப்ரொடெக்டர்ஸ் ஃப்ரம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜெனரேட்டட் பை த ஸ்டோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா கார் வந்து அப்படி இன்சுலேட்டராக நம்மளுக்கு வந்து செயல்படும், பாதுகாக்கும், ப்ரொடெக்ட் பண்ணும். சீல்டு வந்து அதோட சீல்டு வந்து நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணும். அது ஏன்னா மெட்டல் பரப்பலானது. ஓகேவா, ஓகே. அதனால தான் காரில் நம்ம இருந்தோம்னா அதில் வந்து என்னது, மின்னலும் தண்டர் வந்து லைட்னிங்கும் தண்டர் நம்மளை வந்து தாக்காமல் இது வந்து பாதுகாக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எர்த்திங் அப்படிங்கிறது வந்து புவி தொடுப்புன்னு சொல்லுவாங்க. எ சேஃப்லி மெஷர் டிவைஸ் டு ப்ரிவென்ட் பீப்புள் ஃப்ரம் கெட்டிங் ஷாக்டு இஃப் த இன்சுலேஷன் இன்சைட் எலக்ட்ரிக் டிவைஸ் ஃபெயில்ஸ் இஸ் கால்டு எர்த்திங் அப்படிங்கிறது என்னன்னா, எலக்ட்ரிக் டிவைஸ் மின்சாதனங்கள் இருக்குல்ல, அதில் இருக்கும் இன்சுலேட்டர்ஸ் வந்து பழுதாச்சு அப்படின்னா, ஃபெயில்ஸ்னு அந்த டிவைஸ் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நமக்கு வந்து ஒரு ஷாக் வந்து மின் அதிர்ச்சி ஷாக் வந்து ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு இதை தான் என்ன சேஃப்டி மெஷர் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எர்த்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாதுகாப்பு நடவடிக்கை. Electrical earthing can be defined as the process of transferring the discharge of electrical energy directly to the earth with the help of low resistance wire. என்னது, இது வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப இதில் என்ன சொல்லுங்கள், எலக்ட்ரிக்கல் எர்த்தி அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிஸ்சார்ஜ் மின்னிறக்கம்னு சொல்லியிருக்கோம், அது டிஸ்சார்ஜ் அடையும் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்னது, லோ ரெசிஸ்டன்ஸ் ஒயர் மூலம் என்ன பண்ணுறோம், கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எர்த்திங் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக்கல் எர்த்திங். ஓகேவா, we get electrical energy from different source. electrical energy என்னது, டிஃப்ரெண்ட் சோர்ஸில் நம்மளுக்கு கிடைக்குது. என்னென்னு பார்க்கலாமா. பேட்ரி இஸ் ஒன் சச் சோர்ஸ். பேட்ரிங்கிறது மின்கலம் அப்படின்னு சொல்லணும். இது வந்து நம்மளுக்கு ஒரு சோர்ஸ். வி யூஸ் இட் எங்கே யூஸ் பண்ணுறோம், வால் கிளாக், செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறோம். ஃபார் த ஒர்க்கிங் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் எங்கே ஒர்க் ஆகுது, ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின், டெலிவிஷன், லேப்டாப்ஸ் அண்ட் வாட்டர் ஹீட்டர்ஸ். வி யூஸ் டொமஸ்டிக் பவர் சப்ளை. வீடுகளில் என்னது, வீட்டுக்கு வழங்கக்கூடிய அந்த டொமஸ்டிக் பவர் சப்ளை மூலமாக இது வந்து ஒர்க் ஆகுது. யூஸ்வலி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் சச்சஸ் ஹீட்டர், அயன் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிட்டட் வித் 3 வயர்ஸ் வந்து அதில் இருக்கும். ஓகேவா, அது என்னென்ன நேம்லி கொடுத்துருக்காங்க, என்னென்ன நேம், லைவ், நியூட்ரல் அண்ட் எர்த் அப்படிங்கிற 3 நேம்ஸ் இருக்கும். 3 ஒயர்ஸ் வந்து இதில் இருக்கும், ஃபிட் பண்ணியிருப்பாங்க. த எர்த் ஒயர் எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா மெட்டலிக் பாடி ஆஃப் த அப்ளையன்ஸோட மெட்டலிக் பாடியில் கனெக்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் டன் டு அவாய்ட் ஆக்சிடென்டல் ஷாக். இது எதுக்காகனா ஒரு மின்னதிர்ச்சியை ஷாக் ஏற்படுவதை தடுப்பதற்காக, அவாய்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி இருக்குது. எர்த் ஒயர் வந்து மெட்டலிக் பாடியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் டியூ டு சம் டிஃபெக்ட் த இன்சுலேஷன் ஆஃப் த live wire inside an electric iron is burnt, then the live wire may touch the metallic body of the iron. Sometimes பார்த்தோம் அப்படின்னா மின் கசிவு ஏற்படும். அதை தான் சொல்லுவாங்க, சம் டிஃபெக்ட் வந்து ஏதாவது ஏற்படுச்சு, சப்போஸ் வந்து ஏற்படுச்சு அப்படின்னா அதோடைய இன்சுலேஷன் வந்து என்னது, பேர்ன் ஆயிரும். பேர்ன் ஆகிறப்ப அதோட கம்பி இருக்கும், லைவ் வயர் மின்னோட்ட கம்பின்னு சொல்லுவோம். அந்த இது வந்து எதை
டச் பண்ணுறது மெட்டலிக் பாடியை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த எர்த் ஒயர் இஸ் அந்த எர்த் ஒயர் இருக்கலாம், அந்த எர்த் ஒயர் இஸ் ப்ராப்பர்லி என்னது கனெக்ட் ஆகிருக்கும் டு த மெட்டலிக் பாடியில் கனெக்ட் ஆகிருக்கும். அதில் கரண்ட் வில் பாஸ் இன் டு எர்த்து. எனது கரண்ட் வந்து அது மூலமாக எனது பாஸ் ஆகும், எர்த்துக்கு வந்து பாஸ் ஆகும். எது மூலமாக? த்ரூ எர்த் ஒயர் மூலமாக பாஸ் ஆகும். இது வந்து எனது எதை ப்ரொடெக்ட் பண்ணுது? எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து நம்மளை என்ன பண்ணுது? ப்ரொடெக்ட் பண்ணுது. த எர்த் பீயிங் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எர்த் அப்படிங்கிறது குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஆக்ட் as a convenient path for the flow of electric current then leaks out from the insulation. நம்மளுக்கு ஏதாவது லீக்ஸ் ஏற்படுச்சு, மின்கசிவு வந்து ஏற்படுச்சு அப்படின்னா இன்சுலேட்டராக நம்மளுக்கு என்னது மின்சாரம் அதில் கசிகிற அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அது வழியாக ஃப்ளோ ஆகி என்ன பண்ணுது? எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகி எர்த்துக்கு போயிடுது. நம்மளுக்கு ஒரு இன்சுலேஷனாக இருக்குது. ஓகேவா? இதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் 3 கொடுத்துருக்காங்கம்மா. என்னென்ன கொடுத்துருக்காங்க? லைவ், நியூட்ரல், எர்த் அப்படிங்கிற 3 ஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லைட்னிங் அரஸ்டர்ஸ் பார்க்கலாமா? மின்னல் வந்து லைட்னிங் வந்து எப்படி அரெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி மின்னல் கடத்தின்னு சொல்லுவாங்க. லைட்னிங் அரஸ்டர் இஸ் எ டிவைஸ். இது ஒரு டிவைஸ் யூஸ்டு டு எதுக்காக? ப்ரொடெக்ட் பில்டிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரம் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட்னிங். ஓகே, இந்த லைட்னிங் கண்டக்டர், லைட்னிங்கில் வந்து என்னது எது உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் எ மெட்டலிக் லைட்னிங் ராட் தட் ரிமைன்ஸ் இன் ஏர் அட் த டாப் ஆஃப் த பில்டிங். Major portion of the metal rod and copper cable are installed in the walls during the construction. இதில் வந்து மெட்டல் ராட் வந்து ஒரு பில்டிங்கோட சர்ஃபேஸ் பகுதியில் இதோட இருக்கும், காற்றோட ஏரோட கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி அதில் வந்து இருக்கும். அது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் கட்டுறப்ப அதோட மெட்டல் ராடு என்னது? அதுலேருந்து மெட்டல் ராடும் அதுலேருந்து வரும் தாமிர கம்பி இருக்கலாம், அதை தான் சொல்லியிருக்காங்க. தாமிர கம்பி அப்படிங்கிறத என்ன நீங்கள் சொல்லியிருக்காங்க? காப்பர் கேபிள்னா என்னது? தாமிர கம்பி. காப்பர் கேபிள் வந்து அந்த பில்டிங்கோட வாலில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மேஜர் போர்ஷன் ஆஃப் த மெட்டல் ராட் அண்ட் காப்பர் கேபிள் ஆர் இன்ஸ்டால்டு இன் த வால்ஸ் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அது கட்டுறப்பவே அதில் வந்து வால்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. த அதர் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் பிளேஸ் டீப் இன் டு த சாயில். அதர் எண்டு எங்கே இது பண்ணுவாங்க? அந்த காப்பர் கேபிள் இருக்கலாம், அதோட மறுமுனை அதர் எண்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கன்னா புவிக்கு அந்த எர்த்துக்கு கிரவுண்டுக்கு அடியில் இருக்கிற மெட்டல் ராடோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. வென் லைட்னிங் ஃபால்ஸ், மின்னல் ஏற்படுது, மின்னல் வந்து விழும்போது அந்த கட்டடத்து மேலே பில்டிங் மேலே விழுகும்போது என்னது? இட் இஸ் அட்ராக்டட் பை த மெட்டலிக் ராட்ஸ் அட் த டாப் ஆஃப் த பில்டிங். The rod provides easy route for the transfer of electric charge to the ground. இந்த பில்டிங் மேலே மேற்பகுதியில் இருக்கிற அந்த கூர் முனை இருக்கும், அதில் வந்து என்னது? மெட்டலிக் ராடுனால அது என்னது? இழுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டலிக் ராடானது அது வந்து இழுக்கப்படுகிறது. இது வந்து எர்த்தோட இணைக்கப்பட்டு காப்பர் கேபிள்ஸ் வழியாக என்னது? மின்னோட்டம் வந்து பாய்ந்து எங்கே போகுது? கடைசியில் கிரவுண்டுக்கு ஃப்ளோ ஆகி கிரவுண்டுக்கு போயிடுது. இந்த ரூட் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் லைட்னிங் அரஸ்டர்ஸ், இந்த லைட்னிங் அரஸ்டர்ஸ் வந்து இல்லை அப்படின்னா லைட்னிங் வில் ஃபால் ஆன் த பில்டிங். லைட்னிங் என்ன ஆகும்? பில்டிங் மேலே விழுகிறப்ப பில்டிங் வந்து என்ன ஆகும்? டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க லைட்னிங் அரஸ்டர்ஸ். இதான் மின்னல் கடத்தி. மேலே லைட்னிங் ராட் இருக்குது, காப்பர் கேபிள் இருக்கா? இல்லை, இது வந்து எங்கே கொண்டு இணைச்சிருக்கு? அந்த காப்பர் கேபிள் எங்கே கனெக்ட் ஆகிருக்குது? அங்கே எர்த்தில் கனெக்ட் ஆகிருக்குது. கிரவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் மெட்டீரியல் GEM எர்த்தோட கனெக்ட் ஆகிருக்கு. லைட்னிங் வரப்போ அந்த ராட் வழியாக காப்பர் கேபிளோட இணைஞ்சு எங்கே வருது? அதோட கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகி இங்கே எர்த்துக்கு வந்துடும். ஓகேவா? the lightning arresters. Next பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். we saw that when two opposite charge, இதில் பார்த்தோம் அப்படின்னா two oppositely charged இருக்குது. எதிரெதிர் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரெதிர் மின்னோட்டம் two oppositely charged ஸ்பியர்ஸ் வந்து இருக்குது. ஸ்பியர்ஸ் அப்படின்னா கோலங்கள் சொல்கிறோம் நம்ம, ஸ்பேர்ஸ் இருக்கும். இது எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா மெட்டல் ஒயரோட கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்டட் பை எ மெட்டல் ஒயர். எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் த ஸ்பியர். எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் என்னது? இந்த ஸ்பியர் வழியாக ஃப்ளோ ஆகும் அட் லோயர் பொட்டன்சியல் டு த ஸ்பியர் அட் ஹையர் பொட்டன்சியல். சிமிலர்லி டூ டெர்மினல்ஸ் வந்து இருக்கும். பேட்டரியில் என்ன இருக்கும்? டூ டெர்மினல்ஸ் வந்து இருக்குதா? லேயர்ஸ் விச் ஆர் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட் பொட்டன்சியல் ஆர் கனெக்டட் பை மெட்டலிக் ஒயர். டிஃப்ரெண்ட் பொட்டன்சியலில் மெட்டலிக் ஒயர் மூலமாக அது என்னது? கனெக்ட் ஆகிருக்கும். எலக்ட்ரான்ஸ் வில் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ். எலக்ட்ரான்ஸ்
ரெசிஸ்டன்ஸ் வந்து எதில் ஃப்ளோ ஆகும், நெகட்டிவ் டெர்மினலில் ஃப்ளோ ஆகும். நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகும். த பாத் இந்த இதுதான் என்ன சொல்கிறாங்க, த பாத் த்ரூ விச் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் டெர்மினல் டு அனதர் டெர்மினல் ஆஃப் த சோர்ஸ் இஸ் கால்டு என்னன்னு சொல்கிறோம், அதான் எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள் சர்க்கியூட் என்ன இருக்குது, இதில் 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னா, பேட்ரி இருக்கும், வயர், லேம்ப் இதெல்லாம் இருக்கும். பேட்ரி, வயர், லேம்ப், ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தா பேட்ரி அப்படிங்கிறது வந்து சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இருக்குது. எ பாத் ஆர் கண்டக்டர் த்ரூ விச் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோஸ், எதுக்காக, ஒயர். சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்காக எனது சர்க்கியூட் அங்கே கீ இருக்கும். அண்ட் எனது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர் லேம்ப் வந்து இருக்கும். விச் இஸ் எனி டிவைஸ் தட் ரெக்வயர் எலக்ட்ரிசிட்டி டு ஆப்ரேட். இது ஒரு சிம்பிள் சர்க்கியூட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இதாம்மா என்னென்ன இருக்குது, ஸ்விட்ச் இருக்கும், ஸ்விட்ச் இதெல்லாம் 4 கொடுத்துருக்காங்க. 4 காம்பனன்ட்ஸ், 4 எலமெண்ட்ஸ். என்னது, ஸ்விட்ச் எதுக்காக, கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. கண்டக்டர்ஸ், ஒயர்ஸ் அப்படிங்கிறதுங்கிறது எலக்ட்ரிக்கல் கண்டக்ட் பண்ணுறதுக்காக. சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, பேட்ரி வந்து சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. லேம்ப் வந்து என்னது, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர். இதான் என்னது சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோட அமைப்பு. நெக்ஸ்ட் த எபோ ஃபிகர், இந்த ஃபிகரை பார்க்குறப்ப, இந்த அமைப்பை வந்து பார்க்குறப்ப, ஸோ சிம்பிள் சர்க்கியூட் கண்டெய்னிங் என்னது, பேட்ரி இருக்குது, 2 ஒயர்ஸ், கீ அண்ட் ஆன் எலக்ட்ரிக் பல்பு இருக்குது. இஸ் ஆர் நோ, எஸ். இந்த சோர்ஸ் வந்து கேன் பி பேட்ரி ஆர் எலக்ட்ரிக் அவுட்லெட் இன் யுவர் ரூம். த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர் ரெஃபர்ஸ் டு த டிவைஸ் தட் கன்சியூம்ஸ் த எனர்ஜி. கண்ட்ரோல் கீ வந்து இது என்ன மெக்கானிசம், அதோட வேலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தட் ஸ்டாப் அட் த ரெகுலேட் த எலக்ட்ரிக் கரண்ட், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த கீ வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் from the battery flow, electrons in the battery flow through the circuit வழியா flow ஆகும். from the negative terminal through the wire, negative terminal இருந்து wire conductor க்கு, then through the bulb and finally back to the positive terminal. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், the light வந்து glow ஆகும். light glows when the current is flowing through its filament. there are 2 basic ways in which we can connect these components. these are என்ன சொல்ல, இது வந்து 2 டைப்ஸில் இருக்குது, சீரிஸ் அண்ட் பேரலல் இதில் இருக்கும். ஓகேவா, இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னது சொல்லியிருக்காங்க, கீ வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா மின்னோட்டம் வந்து என்னது, நெகட்டிவ் சார்ஜஸ்லேருந்து அது சர்க்கியூட்டில் வந்து மெட்டல் ஒயர்ஸ் இருக்கலாமா, உலோக கம்பின்னு சொல்ல மெட்டல் ஒயர்ஸ், அதோட என்ன இப்போ மின் விளக்கு லேம்ப் வழியாக, சாவி வழியாக, இது வழியாக ஃப்ளோ ஆகி கடைசியில் என்னத்தை எதை வந்து அடைகிறது, பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் வந்து அடையும். இதுக்கு ஓகேவா, இந்த லேம்ப் வந்து லைட் வந்து க்ளோ ஆகும். லைட் வந்து என்னது, எரியும். க்ளோ ஆகிறது எப்போ எரியும், க்ளோ ஆகுது, கரண்ட் வந்து எது வேணும் ஃப்ளோ ஆகுது, ஃப்ளமெண்ட் மூலம். ஃப்ளமெண்ட் அப்படிங்கிறது வந்து மின்னிலைன்னு சொல்கிறோமா, அது வழியாக பாயும்போது என்னது, லைட் வந்து க்ளோ ஆகும். இதில் வந்து 4 பேசிக் 4 கூறுகள் 2 வழிகளை இணைக்கலாம். இதை என்ன பண்ணலாம், 2 டைப்ஸில் அதை வந்து என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா சீரிஸ் அண்டு பேரலல் அப்படிங்கிறது, சீரிஸ் சர்க்கியூட், பேரலல் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. 2 வகையை அதை வந்து என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். இந்த காம்போனன்ட்ஸை வந்து உங்களுக்கு தெரியுமா, த எலக்ட்ரிக் ஈல் அப்படிங்கிறது என்னது, இது ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷோட ஒரு ஸ்பீசிஸ் தான். இது விலாங்கு மீன் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஈல் அப்படிங்கிறது ஒரு வகையான விலாங்கு மீன் சொல்லுவாங்க. விச் கேன் கிவ் எலக்ட்ரிக் ஷாக்ஸ். இது எதை கொடுக்குதுன்னா எலக்ட்ரிக் ஷாக் வந்து உருவாக்கும். அப் டு 650 வாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, 650 வாட்ஸ் அளவு எலக்ட்ரிசிட்டியை வந்து இது வந்து உருவாக்கி ஷாக்கை உருவாக்கும். பட் இஃப் த ஈல் ரிப்பீட்டாக அது ஷாக் உருவாச்சு அப்படின்னா இதோட எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் வந்து இருக்குல்லமா, எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் பிகம் கம்ப்ளீட்லி என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆயிரும். தென் எ பெர்சன் கேன் டச் இட் வித்தவுட் பீயிங் ஷாக்டு. எந்த ஒரு டச் பண்ணுற இந்த ஷாக்ஸ் அதிர்ச்சியும் ஏற்படாது. தொடர்ந்து எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து இது கொடுக்குறப்ப. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீரிஸ் சர்க்கியூட் சொன்னோம்ல, சீரிஸ் பேரலல் சர்க்கியூட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சீரிஸ் சர்க்கியூட். A series circuit is one that has more than one resistor. இதில் என்ன இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட என்ன இருக்கும், 1 resistor இருக்கும் சீரிஸ் சர்க்கியூட்டில். பட் only one path through the which the electrons can travel. From one end of the battery the electrons move along one path with no branches through the resistors to the other end of the cell. இதில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மோர் தென் ரெசிஸ்டன்ஸ், அது ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் மின் விளக்குகள் இருக்கு, பல்ப்ஸ் வந்து அதோட என்னது 1 பாத் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மின்னோட்டம் வந்து பாய்வதற்கு ஒரே ஒரு பாத் வந்து தான் இருக்கும். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தோன்னா ஒரே ஒரு பாத் மட்டும்தான் இருக்கும். அதுதான் சீரிஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்கள் வந்து பேட்ரி தான் எலக்ட்ரான்ஸ், பேட்டரியில் இருக்க அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு முனையில் தொடங்கி ஒரு எண்டில் தொடங்கி எந்த ஒரு பிரான்ச்சஸும் இல்லாமல் என்னது மின் விளக்குகள் வழியாக பாய்ந்து அந்த லேம்ப் வழியாக என்ன பண்ணுது, பார்த்து அந்த லேம்ப் வழியாக பாய்ந்து அது பேட்டரியோட மறுமுனையை நோக்கி அங்கே போய் ரீச் ஆயிடுது.
இந்த இதில் சர்க்யூட்டில் இருக்க எல்லா மின்கூறுகளும் பார்த்தோம் அப்படின்னா ஆல் காம்பனன்ட்ஸ் அதான் சொல்கிறாங்க. ஆல் காம்பனன்ட்ஸ் இந்த சீரிஸ் சர்க்யூட்ஸ் ஆர் கனெக்டட் எண்ட் டு எண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கரண்ட் த்ரூ த சர்க்யூட் ரிமைன்ஸ் சேம் throughout the circuit, but the voltage gets divided across the bulb in the circuit. In the following series circuit, two bulbs are used as resistor. இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டூ டைப்ஸான பல்ப்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்கம்மா, இதான் அமைப்புமா சீரிஸ் சர்க்யூட்டோட அமைப்பு. ஓகே, இந்த சீரிஸ் சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு எலக்ட்ரான் தான் நம்ம சொல்லுவோம். அதில் இருக்க சார்ஜஸ் வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ரம் பேட்ரி ஹேவ் ஒன்லி ஒன் பாத் டு ட்ராவல். ஹியர் பேட்ரி இல்லைன்னா பேட்ரிக்கு டூ பல்ப்ஸ் வந்து இதில் இந்த சீரீஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிறப்ப ஃப்ரம் த பேட்ரியிலேருந்து டு ஈச் பல்புக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா, பேட்டரியிலேருந்து பல்புக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஒன் அட் எ டைம், ஒரு டைம் வந்து இந்த ஆர்டர் தே ஆர் வயர்டு டு த சர்க்யூட். இஃப் ஒன் பல்ப் இந்த சர்க்யூட் இஸ் unscrewed, the current flow to another bulb would be interrupted. ஒன்றன் பின் ஒன்றாக இது வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அந்த சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டூ பல்ப்ஸ் வந்து இருக்கும். எஸ்ஆர் இதில் வந்து என்ன இருக்குது, டூ பல்ப்ஸ் இந்த இமேஜ்லேயே பாருங்கள், இதில் இருக்குதா இல்லையா? எஸ், இதில் வந்து என்ன இருக்கும், டூ பல்ப்ஸ் வந்து ரெண்டு மின்விளக்கு இருக்கும். ஆனால் வந்து எலக்ட்ரான்கள் வந்து இது வழியாக போகிறப்ப ஒரே ஒரு பல்ப்ஸை வந்து நம்ம நீக்கிட்டோம். இந்த இணைப்பில் இந்த சர்க்யூட்டில் இருக்க ஒரு பல்ப்ஸை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு பல்ப்ஸ் இருக்கலாம், மற்ற பல்ப்ஸ்க்கு வந்து என்னது மின்னோட்டம் அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறது இன்டரப்ட் ஆகும், தடைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வி புட் சீரியல் லைட்ஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி விளக்குகளை வந்து நம்ம வந்து அமைக்கிறோமா இல்லையா? எஸ், இஃப் த லைட்ஸ் ஆர் இன் சீரிஸ் சர்க்யூட் ஒன் பர்ன். அந்த லைட்டில் பார்த்தோம்னா ஒன் பர்ன் ஒன் அவுட் பல்ப் வில் கீப் ஆல் த லைட்ஸ் ஆஃப். ஒரு பல்ப் எரியலை அப்படின்னா எல்லா பல்பும் என்னது லைட்ஸ் வந்து ஆஃப் ஆயிரும், எரியாது. இஃப் த நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் இன் எ சர்க்யூட் வித் எ பேட்டரி இன்க்ரீசஸ், த லைட் வில் பி டிம்மர் பிகாஸ் மெனி ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஆக்டிங் ஆன் த சேம் பவர் ஃப்ரம் த பேட்ரி. இதில் மின்விளக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா பல்ப்ஸோட எண்ணிக்கை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த பல்ப்ஸ் லைட் வெளிச்சம் வந்து எப்படி இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வரும், ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா பேட்டரியில் இருக்கிற அதோட திறன் கெப்பாசிட்டி வந்து அதிக எண்ணிக்கையிலான என்னது பல்ப்ஸை வந்து பகிர்ந்து ஷேர் பண்ணிக்குது. பவர் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஆக்டிங் ஆன் த சேம் பவர் ஃப்ரம் த பேட்டரி, அதுதான் சொல்லியிருக்காங்க. டிம்மாக தான் இருக்கும். த லைட் வில் பி டிம்மர். ஏன் டிம்மாக இருக்குது அப்படின்னா மெனி ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஆக்டிங் ஆன் த சேம் பவர் ஃப்ரம் த பேட்ரி. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, வோல்டேஜ் இன் சீரிஸ் சர்க்யூட். இதெல்லாம் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். இதோட மின்னழுத்தம் எப்படி இருக்குன்னா, வி சா தட் இன் சீரிஸ் சர்க்யூட்டில் பார்த்தோன்னா ஒரே மாதிரியான கரண்ட்டு தான் ட்ராவல்ஸ் ஆகும் த்ரூ எவரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த வோல்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ட். ஓகேவா, லெட் அஸ் கன்சிடர். இதில் என்ன இருக்குது, 3 பல்ப்ஸ் வந்து இருக்குது. இந்த இமேஜ்லேயே பாருங்கம்மா, ஒரே வரிசையில் எத்தனை பல்ப்ஸ் இருக்குது, 3 பல்ப்ஸ் இருக்குது. லெட் ஐ அப்படிங்கிறது என்னது, ஒன் பி கரண்ட் த்ரூ த சர்க்யூட் V1 V2 V3 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் பல்ப், வோல்டேஜ் என்னது எல்லா பல்ப்புக்கும் போகுது அக்ராஸாக. இந்த சப்ளை வோல்டேஜ் V அப்படிங்கிறது சப்ளை வோல்டேஜ்னு சொல்கிறோம். இஸ் த டோட்டல் ஆஃப் த இண்டிவிஜுவல் வோல்டேஜ் ட்ராப்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ட். V1 V2 V3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பேட்டரியில் இருக்கிற கொடுக்கப்படும் அந்த மின்னழுத்த V அப்படிங்கிறது ஒவ்வொரு பல்ப்ஸுக்கு இடையில என்னது அதோட கூடுதலுக்காக சமமாக இருக்கும் அப்படின்னு, அதாவது ஃபார்முலா V = V1 + V2 + V3. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேரலல் சர்க்யூட் பார்க்கலாம், பக்க இணைப்பு. இங்கே பேரலல் சர்க்யூட் there is more than one resistor. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகள் வந்து ரெசிஸ்டர்ஸ் வந்து இருக்கும். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா மெனி பாத்ஸில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகளை கொண்ட ஒரு இதில் அரேஞ்ச் ஆகிருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில். இதோட மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜஸ், இதோட எலக்ட்ரான்ஸ் சார்ஜஸ்னால் எலக்ட்ரான் சொல்கிறோம் கேன் ட்ராவல் ஆகுது எப்படி, ஒன் எண்ட் ஆஃப் த செல் த்ரூ மெனி பிரான்ச்சஸ் டு த அதர் எண்ட் ஆஃப் த செல். ஒரு முனையிலிருந்து இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சுற்றுகளில் பாய்ந்து என்ன அது ஃப்ளோ ஆகி அதோட பேட்டரியோட மறுமுனையை அடைஞ்சிரும், மெனி பிரான்ச். ஓகேவா, இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹியர் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர்ஸ் ரிமைன் த சேம் பட் த கரண்ட் ஃப்ளோவிங் த்ரூ த சர்க்யூட் கெட்ஸ் டிவைடட் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். இதோட மின்னழுத்தங்கள் பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும், மாறாமல் ஒரே அளவாக தான் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் டைமில் எப்படி இருக்கும், இதோட வோல்டேஜ் எப்படி இருக்கும், ஒரே அளவாக தான் இருக்கும். மின் சுற்றின் வழியாக அந்த சர்க்யூட் வழியாக மின்னோட்டம் வந்து பாயுது, ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் இது வந்து பிரிஞ்சு என்ன ஆகும், வெவ்வேறு அளவாக மாறிடும். ஓகேவா, இதை பேரலல் சர்க்யூட் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா, இது அதோட அமைப்பு.
இந்த இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் கேன் ஃப்ளோ இன் 2 பாத்ஸ் வழியாக. இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஏபிஇஎஃப்ஏ அப்படிங்கிறது ஏபிசிடி, இங்கே ஏபிசிடிஇஎஃப்ஏ அப்படிங்கிற 2 வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஹியர் இட் இஸ் clear that electricity from the cell can take either path ABEFA or path ABCDEFA to return to the cell. என்ன சொல்கிறாங்க, இது 2 பாதை, 2 பாத்னால் இது 2 பாதை வழியாக செல்ல முடியும். இதிலேருந்து வர்ற எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம் அப்படின்னு மின்னோட்டம் இந்த பேட்டரியிலிருந்து வர்ற எலக்ட்ரிசிட்டி வந்து ஏபிஇஎஃப்ஏ என்ற பாதை வழியாகவோ அல்லது இந்த ஏபிசிடிஇஎஃப்ஏ அப்படிங்கிற அந்த பாதை வழியாகவோ என்னது அந்த பாத் வழியாக ஃப்ளோ ஆகி மீண்டும் என்ன பண்ணுது, பேக்டரியை தான் வந்து அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் த டயக்ராம் யூ வில் நோட்டீஸ் தட் ஈவன் வென் ஒன் ரெசிஸ்டர், ஒரு பல்பு வந்து ரெசிஸ்டர் ஆயிடுச்சு, பழுது அடைஞ்சிச்சு அப்படின்னா பேர்ன்ஸ் அவுட் த அதர் பல்ப்ஸ் வில் ஒர்க். என்னது, ஒரு பல்பு பழுதடைச்சுன்னா அது மட்டும்தான் என்னது பேர்ன் ஆகும், மற்ற பல்ப்ஸ்லாம் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். பிகாஸ் த எலக்ட்ரிசிட்டி இஸ் நாட் ஃப்ளோவிங் த்ரூ ஒன்லி ஒன் பாத். ஆல் த லைட் பல்ப்ஸ் இன் அவர் ஹோம்ஸ் ஆர் கனெக்டட் இன் எ பேரலர் சர்க்யூட். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பல்ப்ஸும் எந்த சர்க்யூட் மூலமாக கனெக்ட் ஆகிருக்குது, பேரலர் சர்க்யூட் மூலமாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு பல்ப் எரியலைன்னு மற்ற பல்ப்லாம் எரியுமே, எரியாத நம்ம வீட்டில். எஸ், அதான் பேரலல் சர்க்யூட். இஃப் ஒன் பல்ப் பேர்ன்ஸ் அவுட் த அதர் பல்ப்ஸ் இன் த ரூம் வில் still work. The bulbs in a parallel circuit do not dim out as in series circuit. series circuitல மாதிரி இந்த சர்க்யூட்டில் வந்து என்னது பல்ப் வந்து டிம்மாக எரியாது. ஏன்னா இதோட வோல்டேஜ் வந்து across one branch is the same as the voltage across all other branches. ஓகே, லெட் அஸ் கன்சிடர். இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 பல்ப்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா. இட் வி த வோல்டேஜ் அக்ராஸ் த பல்ப்ஸ் I1 I2 I3. இதோடைய இந்த கரண்ட் அக்ராஸ் ஈச் பல்ப், ஒவ்வொரு பல்புக்கும் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். த கரண்ட் I ஃப்ரம் த பேட்டரி இஸ் த டோட்டல் ஆஃப் இண்டிவிஜுவல் கரண்ட் ஃப்ளோவிங் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இதை கொடுத்துருக்காங்க. I ஈக்குவல் டு இதோட 3 I அப்படிங்கிறது மின்கோள் பாயும் மின்னோட்டத்தை ஐன்னு சொல்லுவோம். இது 3 டைப்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கு எப்படி இருக்கும், சமமாக தான் இருக்கும். கரண்ட் இஸ் பேரலல் கரண்ட் இன் பேரலல் சர்க்யூட். I ஈக்குவல் டு I1 I ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சீரிஸ் சர்க்யூட்டுக்கும் பேரலல் சர்க்யூட்டுக்கும். இப்போ சீரிஸ் சர்க்யூட்னா சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஆல் த காம்போனன்ட்ஸ். பேரலல் சர்க்யூட்னா த கரண்ட் ஃப்ளோவிங் த்ரூ ஈச், ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் த கரண்ட் ஃப்ளோ ஆகும். வோல்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸில் இருக்கும் வோல்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா. இதில் பார்த்து பேரலல் சர்க்யூட்டில் சம் ஆஃப் த த்ரூ ஈச் காம்போனன்ட் வில் பி த வோல்டேஜ் ட்ரான் ஃப்ரம் த சோர்ஸ். இதில் சீரிஸ் சர்க்யூட்டில் காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்கும், அரேஞ்ச் லைனாக எப்படி இருக்கும், அரேஞ்ச் ஆகிருக்கும். பேரலல் சர்க்யூட்டில் பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் பார்த்தா சீரிஸ் சர்க்யூட்டில் ஒன் காம்போனன்ட், ஒரு பல்ப் அதை தான் சொன்னாங்க, ஒரு காம்போனன்ட் வந்து பிரேக்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா ஹோல் சர்க்யூட்டே என்ன பேர்ன் அவுட் எரியாது. ஆனால் பேரலல் சர்க்யூட்டில் அதர் காம்போனன்ட்ஸ் வில் ஃபங்க்ஷன் ஈவன் இஃப் ஒன் காம்போனன்ட் பிரேக்ஸ் டவுன். ஒரு காம்போனன்ட் வந்து பிரேக் டவுன் ஆனாலும் மற்ற காம்போனன்ட்ஸ்லாம் என்னது ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இது அதோட டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் பார்க்கலாமா. when current is flowing through a conductor, current வந்து ஃப்ளோ ஆகுது, கண்டக்டர் மூலமாக ஃப்ளோ ஆகி என்னத்தை உருவாக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுது, சர்டன் எஃபெக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தீஸ் ஆர் நோன் அஸ், தான் என்ன சொல்கிறாங்க, எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறோம். தீஸ் எஃபெக்ட்ஸ் ரிசல்ட்ஸ் இன் கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இன்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி சச் அஸ் ஹீட் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி அண்ட் ஸோ ஆன். இதில் விளைவால் ஏற்படுற அந்த மின்னற்றலை வந்து என்னென்னு சொல்கிறோம், என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை நம்ம சொல்கிறோம் எனர்ஜிஸை. ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறோம், வெப்ப ஆற்றல், மெக்கானிக் எனர்ஜின்னு இயந்திர ஆற்றல், மேக்னெட்டிக் எனர்ஜி காந்த ஆற்றல், கெமிக்கல் எனர்ஜி வேதி ஆற்றல். இந்த மாதிரி ஆற்றலாக எனர்ஜியாக என்னது சேஞ்சஸ் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் பார்க்கலாமா. இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி என்னது, டேக் 2 பீசஸ் ஆஃப் ஒயர், 2 பீஸ் ஆஃப் ஒயர் எடுத்துக்கிறோம் அண்ட் எல்இடி லைட் எடுத்துக்கிறோமா. ஓகேவா, எல்இடி லைட் அண்ட் ஏ பேட்ரி அண்ட் மேக் ஏ சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட். இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட்டை அமைச்சிக்கிறோம். சம் வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம், ஒரு கிளாஸில் இந்த மாதிரி வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், புட் த ஒயர்ஸ் இந்த வாட்டர், இந்த ஒயர் என்ன பண்ணுறோம் அதுக்குள்ளே போடுறோம். இந்த ஃபிகரில் இந்த இமேஜில் காமிச்சிக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த ஒயரை போடுறோம். டஸ் த எல்இடி பல்ப் க்ளோ, இப்போ வந்து எல்இடி பல்ப் எரியுமா எரியுது, எஸ் எரியும். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ், இதிலிருந்து
உங்களுக்கு என்ன தெரியுது? we know that electricity is conducted by metals. நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி வந்து எதில் கண்டக்ட் ஆகும்? மெட்டல்ஸில் கண்டக்ட் ஆகும்னு தெரியும். இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது? that liquid also conduct electricity. liquid கூட எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுன்னு தெரியுது. when electric current is passed through a conducting solution. இந்த சொல்யூஷன் வழியாக என்னது? எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. சம் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இங்கே நடக்கும். டேக்ஸ் பிளேஸ் இந்த சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் என்ன நடக்கும்? கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்கும். இந்த chemical reaction எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? electrons which conduct electricity. This is called என்ன சொல்கிறோம்? chemical effect of electric currentன்னு சொல்கிறோம். the decomposition of molecules வந்து decomposition ஆகும். சிதைவடைய இந்த சொல்யூஷனில் molecules வந்து decomposition ஆகும் into positive and negative ions on passing and electric current through it called அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? electrolysis அப்படின்னு சொல்கிறோம். என்னது? ஒரு சொல்யூஷன் வழியாக நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப அந்த சொல்யூஷனில் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அயனாக மாறி அது என்னது? டீகம்போஷன் ஆகிறத என்னன்னு சொல்கிறோம்? என்னென்னு நம்ம சொல்கிறோம்? எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரோலைசிஸ் கேஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நிறைய பயன்பாடு வந்து நம்மளுக்கு இருக்குது. இட் இஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம்? இட் இஸ் யூஸ்ட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் வந்து என்னது? எக்ஸ்ட்ராக்ஷன் பிரித்து எடுக்கிறதுலையும் பியூரிஃபிகேஷனாக தூய்மைப்படுத்துலையும் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்துகிறோம். த மோஸ்ட் ஜென்ரல் யூஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் இஸ் எலக்ட்ரோ பிளேட்டிங்கில் நம்ம வந்து மின்புலம் பூசுதல்னு சொல்கிறோம்லம்மா, அதில் வந்து ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது. எலக்ட்ரோலைசிஸ் வந்து எதில் முக்கியமான பங்காக இருக்குது? எலக்ட்ரோ பிளேட்டிங் மின்முலாம் பூசுதலில் ரொம்ப முக்கிய பங்காக இருக்குது. ஓகே, எலக்ட்ரோபிளேட்டிங்னா என்னென்னு பார்க்கலாமா? எலக்ட்ரோபிளேட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். த ப்ராசஸ் ஆஃப் depositing of layer one metal over the surface of another metal by passing electric current is called electroplating. இதில் ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா என்னது? ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை பாய செய்கிற ஒரு மெட்டலில் ஒரு அதோட சர்ஃபேஸ் பகுதியில் டெபாசிட் பண்ண வைக்கிற சர்ஃபேஸ் பகுதியில் மெட்டல் பகுதி என்னது? ஒரு மெட்டல்லேருந்து இன்னொரு மெட்டலில் டெபாசிட் பண்ணி வைக்கிற அந்த மெத்தட் தான், அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரோ பிளாட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக ஒரு படலத்தை வந்து லேயரை வந்து உருவாக்குறது தான். ஒரு உலோகத்தின் லேயரை வந்து இன்னொரு உலோகத்தின் மேற்பரப்பில் டெபாசிட் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரோ பிளாட்டிங்னு சொல்கிறோம். ஓகே, இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிளாஸ் ஜார் வந்து எடுத்துக்கிறோம். அதில் என்ன ஃபில் பண்ணுறோம்? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறோம். டேக் ஏ காப்பர் மெட்டல் பிளேட். என்ன பண்ணுறோம்? ஒரு காப்பர் மெட்டல் பிளேட் அதோட கனெக்ட் பண்ணுறோம். எதோட கனெக்ட் பண்ணுறோம்? பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்ரி சைடு. இந்த சைடுமா பாசிட்டிவ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கலாமா, அது பேட்ரி, அதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஆனால் அயன் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை எங்கே கனெக்ட் பண்ணுறோம்? நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில் நெகட்டிவ் டெர்மினல் சைடில் கனெக்ட் பண்ணி டிப் பண்ணுறோம். இப்போ தான் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அதை டிப் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுது? when electric current is passed through the copper sulfates. எலக்ட்ரிக் கரண்ட் என்னது? பாஸ் ஆகும். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் பாஸ் ஆகும். you will find that a thin layer of copper metal is deposited. இது வந்து காப்பர் மெட்டல் வந்து தின் லேயராக அங்கே டெபாசிட் ஆகிருக்கும். எங்கே? ஆன் த அயன் ஸ்பூனில் டெபாசிட் ஆகிருக்கும். அண்ட் ஆன் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் காப்பர் இஸ் லாஸ்ட் பை த காப்பர் பிளேட். அதே அளவு எந்த அளவுக்கு டெபாசிட் ஆகிருக்குதோ அந்த அளவு என்னது? காப்பரை வந்து அதில் இருக்க காப்பர் பிளேட் வந்து இழந்திருக்குது. லாஸ்ட்டுன்னா என்னது? இழந்திருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாங்க. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகேவா? எலக்ட்ரோபிளேட்டிங் இஸ் அப்ளைட் இன் மெனி ஃபீல்ட்ஸ். ஏன்னா நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து எலக்ட்ரோபிளேட்டிங் வந்து மின்புலம் பூசுதல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு நிறைய இதில் பயனுள்ளதாக இருக்குது. வி யூஸ் அயன். எங்கே யூஸ் பண்ணால் அயன் இன் ஃப்ரிட்ஜஸில் வந்து உறுதித்தன்மைக்காக நம்ம வந்து அயன் இன் ஃப்ரிட்ஜஸில் யூஸ் பண்ணுறோம். ஆட்டோமொபைல்ஸில் டு ப்ரொவைட் ஸ்ட்ரென்த்துக்காக என்னது? ஆட்டோமொபைல்ஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அயனை வந்து இரும்பினை வந்து பயன்படுத்துகிறோம் வாகனங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அயன் டென்ஸ் டு கொராட் அண்டு ரஸ்ட்டு. அயன் வந்து இரும்பு வந்து அதில் என்னது? துருப்பிடிக்காமல் அயன் வந்து டென்ஸ் கொராடு அண்டு ரஸ்ட்டு வந்து அதில் வந்து உருவாகும். அரிமானம் ஏற்படும். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். அதில் வந்து எனக்கு துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மேலே என்ன பண்ணுவோம்? கோட்டிங்காக வித் ஜிங்க் வந்து என்ன பண்ணுவோம்? கோட் பண்ணுவோம். டெபாசிட் ஆன் அயன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதில் கொராஷன் எந்த ஒரு இது ரஸ்ட்டு உருவாகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? அயனில் வந்து ஜிங்க் வந்து கோட் பண்ணுவாங்க. குரோமியம் ஹேஸ் ஏ சைனி அப்பீரன்ஸ். குரோமியம் எப்படி இருக்கும்? ஒரு சைனி அப்பீரன்ஸ், பளபளப்பாக இருக்கும். இட் டஸ் நாட் கொராட். இது என்னது? அரிப்பத்தன்மை இது உருவாக்காது. கொராட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்க்ராச்சஸ்க்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், தடுக்கும், ஸ்க்ராட்ச் உருவாகாமல் இருக்கும். பட் குரோமியம் இஸ் எக்ஸ்பென்சிவ். இது என்னது? ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் இட் மே நாட் பி எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு என்னது? இதை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். டு மேக் த ஹோல் ஆப்ஜெக்ட் அவுட் ஆஃப் குரோமியம். ஸோ த ஆப்ஜெக்ட் சச் அஸ் கார் பார்ட்ஸு, பாத் டேப்ஸ், கிச்சன் கேஸ் பர்னர்ஸ், பைசைக்கிள் ஹேண்டில் பார்ஸ், வீல் ரிம்ஸ்,
இதெல்லாம் எதனால ஆனது? மேட் ஃப்ரம் ஏ சீப்பர் மெட்டல்னால அதை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஒன்லியே கோட்டிங், அது மேலே கோட் பண்ணுறாங்க. குரோமியத்தினால என்ன பண்ணுறாங்க? கோட் பண்ணுறாங்க. ஓகேவா? கோட்டிங் ஆஃப் குரோமியம் இஸ் டெபாசிட்டட் ஓவர் இட். ஏன்னா இது எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால முழுவதும் அதுலேயே செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் பார்க்கலாமா? இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா. என்ன கொடுத்துருக்காங்க? டேக் ஏ பேட்ரி பல்ப். இந்த மாதிரி பேட்ரி எடுத்துக்கணும், பல்ப் எடுத்துக்கணும், ஸ்விட்ச் எடுத்துக்கணும். இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணலாம்? கனெக்டிங் ஒயர்ஸ்னால என்ன பண்ணலாம்? ஃபியூ கனெக்டிங் ஒயர்ஸ்னால் இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். மேக் எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் சோன் இந்த ஃபிகர். இந்த ஃபிகரில் கொடுத்த மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டாக கொடுக்குறோம். கீப் த ஸ்விட்ச் இன் த ஆஃப் பொசிஷன். என்னது? ஒரு மின்சுற்றை உருவாக்கி சாவியை என்னது சுவிட்சை ஆஃப் பொசிஷனில் வச்சுருக்குறோம். டஸ் த பல்ப் க்ளோ? ஆஃப் பொசிஷனில் வச்சா பல்ப் எரியுமா? எரியாது. நவ் மூவ் த எலக்ட்ரிக் சுவிட்ச் ஆன் த டு த ஆன் பொசிஷன். ஆன் பொசிஷனில் வைக்கிறப்ப என்ன ஆகுது? லெட் த பல்ப் க்ளோ. பல்ப் வந்து க்ளோ ஆகுது ஃபார் எ மினிட். கொஞ்சம் என்ன 1 மினிட் வந்து க்ளோ ஆகுது. ஆர் ஸோ டச் த பல்ப். அந்த மாதிரி எரியப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பல்பை டச் பண்ணி பார்க்கலாம். டூ யூ ஃபீல் த ஹீட்? உங்களுக்கு ஹீட் வந்து உணர்றீங்களா இல்லையா? எஸ். பல்பை டச் பண்ணால் அங்கே வந்து ஹீட் வந்து உருவாகும். நம்ம ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். when electric current pass through a conductor. electric current எது மூலமாக? இப்போ கண்டக்டர் மூலமாக தான் பாஸ் ஆகுது. இட் இஸ் ஏ கன்சிடரபிள் ஃப்ரிக்ஷன். எது மூலமாக? இங்கே உராய்வு ஏற்படுது. அது மூலமாக தான் between the moving electrons and the molecules of the கண்டக்டர். இதில் வந்து என்னது? மூவிங் எலக்ட்ரான்ஸுக்கும் மாலிகுல்ஸ்க்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட தகவலில் என்ன நடைபெறுது? ஃப்ரிக்ஷன் நடைபெறுது. ஓகேவா? டியூரிங் திஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த ப்ராசஸ் மூலமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது ஹீட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் நோன் அஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறோம். த ஹீட் ப்ரொடியூஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த வயர். இதோட ஹீட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எதை பொறுத்து இருக்கும்? அந்த கம்பி இருக்கலாம், ஒயரில் வழங்கப்பட அந்த மின் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து தான் இது வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பர் ஒயர் ஆஃபர்ஸ் வெரி லிட்டில் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டஸ் நாட் கெட் ஹீட்டட் அப் குயிக்லி. காப்பர் ஒயர் பார்த்தோம் அப்படின்னா என்னது? அதோட குறைந்த அளவு தான் என்னது? ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் காப்பர் ஒயரில் பார்த்தோம் அப்படின்னா. அது சீக்கிரமாக என்னது? குயிக்காக ஹீட் ஆகாது. ஓகே, அந்த அதர் ஹேண்ட் பார்த்தோம்னா தின் ஒயர்ஸ் ஆஃப் டங்ஸ்டன் இருக்கலாமா? டங்ஸ்டன் ஆர் நிக்ரோம் வந்து விச் ஆர் யூஸ்ட் இன் பல்ப்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஆஃபர் இது எப்படி இருக்கும்? ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அண்ட் கெட்ஸ் ஹீட்டட் அப் குயிக்லி. ஈஸியானது வேகமாக ஹீட் ஆயிரும். திஸ் இஸ் த ரீசன் ஒய் டங்ஸ்டன் ஒயர் இஸ் யூஸ்டு இன் த ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் த பல்ப்ஸ் அண்ட் நிக்ரோம் ஒயர் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ஹீட்டிங் அப்ளையன்ஸ். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் கேன் பி சீன் இன் மெனி டிவைசஸ். சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் ப்ளோ. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டங்ஸ்டன் நிக்ரோமாரில் அது வந்து இப்படி இருக்கும், தின் ஒயர்ஸாக இருக்கும். அது வந்து என்னது? அதிக மின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதில் இருக்கும். ஈஸியாக என்னது? குயிக்காக ஹீட் ஆயிரும். இதனால தான் என்னது? டங்ஸ்டன்ஸ் கம்பியை எதில் யூஸ் பண்ணுறாங்க? டங்ஸ்டன் ஒயரை வந்து பல்ப்ஸில், எலக்ட்ரிக் பல்பில் யூஸ் பண்ணுறாங்க. நிக்ரோம் ஒயர்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க? நிக்ரோம் கம்பி இருக்கலாமா? அதை வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம்ல அந்த அப்ளையன்ஸ் பொருட்களில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நம்ம நிறைய டிவைசஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க. என்னது? ஃபஸ்ட்டு ஃபியூஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா இது ஒரு ட்ரிப் ஆர் அலாய் ஒயர் விச் இஸ் மேட் அப் லீட் அண்ட் டின் வித் எ வெரி லோ மெல்ட்டிங் பாயிண்ட். இது என்னது? குறைவான லோ மெல்ட்டிங் பாயிண்ட். அது குறைவான உருகுநிலை, லோ மெல்ட்டிங் பாயிண்ட் கொண்ட என்னது? லீடு டின் இருக்கலாமா? அது கலந்த ஒரு உலோக கலவைன்னு சொல்கிறாங்க. அலாய்னா என்னது? ஒரு உலோக கலவை. இதனால தயாரிக்கப்பட்ட அந்த கம்பியை தான் என்னென்னு சொல்கிறாங்க? அந்த ஒயர், அலாய் ஒயர், ஸ்ட்ரிப் ஆஃப் அலாய் ஒயரை தான் என்னென்னு சொல்கிறோம்? ஃபியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் கேன் பி கனெக்டட் டு த சர்க்யூட். எதில் கனெக்ட் ஆகிருக்கும்? சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. த ஃபியூஸ் இஸ் யூஸ்வலி டிசைன்டு டு டேக் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். இது எப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு என்னது? இதில் வந்து மின்சாரத்தை மட்டும்தான் இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு என்னது? மின்சாரம் மட்டுமே இதில் வந்து பயன்படுத்தக்கூடியது. இதில் அதிக அளவான மின்னோட்டம் அதிக அளவில் என்னது? இது வழியாக பாயும் போது இது உருகி என்ன ஆகுதுன்னா சூடாயிரும், மெல்ட் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த ஃபியூஸ் இஸ் யூஸ்வலி டிசைன் டு டேக் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் when current passing through the wire exceeds. அதிக அளவு என்னது? கரண்ட் வந்து இதில் எக்ஸைஸாக பாயிறப்ப மேக்ஸிமம் லிமிட் இட் கெட் ஹீட்டட் அப். அதிக அளவு ஹீட்டை வந்து உருவாகும். இந்த மாதிரி ஹீட் அதிகமாகிறப்ப என்ன ஆகும்? டியூ டு லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இட் மெல்ஸ் குயிக்லி டிஸ்கனெக்டிங் த சர்க்யூட். என்னது? குறைந்த இது வந்து ஆனால் என்னது? லோ மெல்ட்டிங் பாயிண்டில் தான் இருக்கும். ஆனால் அதிக அளவு ஹீட்டு கொடுக்குறப்ப அது என்ன ஆகும்? கரண்ட் வந்து பாயிறப்ப அது வந்து என்ன ஆகும்னா உருகிடும்.
ஓகேவா, டிஸ்கனெக்ட் ஆயிரும். சர்க்யூட் வந்து என்ன ஆகும், டிஸ்கனெக்ட் ஆயிரும். இது வந்து எதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, திஸ் ப்ரிவென்ட் டேமேஜ் டு த அப்ளையன்ஸ். நம்மளுக்கு இருக்கிற அப்ளையன்ஸ் பொருட்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, அது எந்த எலக்ட்ரிக் மின் சாதனங்கள் வந்து பழுதாகாமல் டேமேஜ் ஆகாமல் இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் குக்கர்ஸ். எலக்ட்ரிக் குக்கர்ஸ் வந்து நம்ம எங்கே வீட்டில் யூஸ் பண்ணுறோமா இல்லையா, கிச்சனில். எலக்ட்ரிக் குக்கர்ஸ் டர்ன் ரெட் ஹாட்டில் எரியும். வென் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் த்ரூ த காயில் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். த ஹீட் எனர்ஜி எதை ப்ரொடியூஸ் பண்ணி இஸ் அப்சர்வ் பை த குக்கிங் பாட் வந்து ஹீட்டை வந்து என்ன பண்ணுவோம், அப்சர்வ் பண்ணிக்கும். த்ரூ கண்டக்ஷன் மூலமாக அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கெட்டில்ஸ். த ஹீட்டிங் எலமெண்ட் இஸ் பிளேஸ்ட் அட் த பாட்டம் ஆஃப் த கெட்டில் விச் கண்டைன்ஸ் வாட்டர். இது எலக்ட்ரிக் கெட்டிலில் பார்த்தோம் அப்படின்னா அதோட பாட்டம் பகுதியில் அடிப்பகுதியில் என்ன இருக்கும், ஹீட்டிங் எலமெண்ட் வந்து இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா வெப்பமேற்று சாதனம் சொல்லுவாங்களா, அது வந்து இருக்கும். இந்த ஹீட் அதில் இருக்க ஹீட் வந்து ஹீட் இஸ் தென் அப்சர்வ்ட் பை த லிக்யூடு. இந்த லிக்யூடை வந்து என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹீட் வந்து லிக்யூட் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் த்ரூ அவுட் த லிக்யூட் பை கன்வெக்ஷன் மூலமாக வெப்பசலனம் மூலம் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் அயன்ஸ் இருக்குதுமா. ஓகேவா, எலக்ட்ரிக் அயன்ஸ் அப்படிங்கிறது என்னது, வென் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த ஹீட்டிங் எலமெண்ட். கரண்ட் வந்து எதில் ஃப்ளோ ஆகுது, ஹீட்டிங் எலமெண்ட் மூலம் ஃப்ளோ ஆகுது. த ஹீட் எனர்ஜி டெவலப் ஆகுது இஸ் கண்டக்டட் டு த ஹெவி மெட்டல் பேஸில். என்னது, கனமான அந்த மெட்டல் பேஸில் என்னது கண்டக்ட் பண்ணுது, கடத்துது. ஹீட்டிங் என்னது, வெப்பமானது கடத்தப்படுது. இந்த மாதிரி கடத்தப்படுறப்ப என்ன ஆகுது, டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது. திஸ் எனர்ஜி இஸ் தென் யூஸ்டு டு ப்ரெஸ் கிளாத். இதை தான், இந்த எனர்ஜி தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க, அயன் பண்ணுறதுக்காக, ஆடைகளை தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.